கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியர் என்பது இங்கு எதற்கு சொல்லப்பட்டதுன்னு தெரியும். அந்த நாட்கள்ல எகிப்துக்கு அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்து நடத்தினார். ஆனால் இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியர் அப்படிங்கும்போது இன்றைக்கு காண்கிற சோதனை, வேதனை, நிந்தை, அவமானம் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத போராட்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிற நேரத்தில் போராட்டம் வரும். அதுலேயும் நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு தான் போராட்டமே இருக்கும். நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு தான் போராட்டம் வரும். ஏன்னு கேட்டால் அவங்க தான் இந்த உலகத்தை என்ன ஆகணும், ஜெயிக்கணும், ஜெயங்கொள்ளணும். அதனால வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கான வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு நாம் இதில் என்ன தியானிக்கிறோம் அப்படி என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசேயை கொண்டு அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது பார்வோனுடைய இருதயம் கடினப்படும், அவன் மீண்டும் மீண்டும் உங்களை துரத்துவான் என்பதை சொல்லிக்கொண்டே தான் வந்தார். ஆண்டவர் பொய் உரைக்கவே இல்லை. பார்வோன் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டான்னு சொல்லல. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுடைய இருதயம் என்னாகும், கடினப்பட்டு கொண்டே இருக்கும், உங்களை துரத்தி கொண்டே வருவான் தான் சொன்னார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் பார்வோன் எப்படிலாம் வருவான், அவனுடைய ரதங்கள், குதிரைகள், அவனுடைய படைபலங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தான் வருவான். இப்படி வருகிற வேலையிலையும் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு பாதை காட்டினாரு. அந்த பாதை எங்க அப்படின்னா, உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காட்டின பாதை சமுத்திரத்துக்கு போ அப்படிங்கிறதான். ஏனென்றால் இதை வாசித்தோமானால் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு சென்ற உடனே அடுத்து என்ன வருது, சமுத்திர கரை, கடற்கரை தான் வருது. கடற்கரையில இறங்கி பாளையம் இறங்கி நில்லுங்க, பாளையம் இறங்குங்க தான் ஆண்டவர் சொல்கிறார். மொத்த கூட்டமும் கடற்கரையில போய் நில்லுங்கிறார். பொய்யுரையாத தேவனுங்க. இஸ்ரவேலுக்கு பாதை காட்டினாரு. ஆனா எகிப்தை விட்டு புறப்பட்ட உடனே எங்க வந்து வர சொன்னாரு, சமுத்திர கரையில வந்து நில்லு அப்படின்ட்டார். சொன்னபடியே எல்லாரும் சமுத்திர கரைக்கும் வந்துட்டாங்க. சமுத்திர கரைக்கு வரும்போது எல்லாத்துக்குமே மனசுல ஓடிச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓடிச்சு, இந்த பக்கம் என்ன பாதை இருக்கு, ஆண்டவர் ஏன் இந்த சமுத்திரக்கரை வர சொன்னாருங்கிறது கேள்வியாவே இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஜனங்கள் என்னன்னாங்க, கீழ்ப்படிஞ்சு வந்துட்டாங்க. மோசை எதிர்த்து நிக்கல, தர்க்கிக்கல, எதுவுமே பண்ணல, வந்துட்டாங்க, கடற்கரைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே எதுவுமே பாதையே இல்லை. திரும்பி பார்த்தா என்ன ஆகுது, பார்வோனுடைய சேனை பலத்த இராணுவத்தோட, இதுவரைக்கும் இல்லாத இராணுவத்தோட வருகிறது. வேதத்திலே பார்த்தா எழுதப்பட்டிருக்கும் 6-7ஆம் வசனம். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். பிரதானமான ரதங்கள் மட்டும் 600 இருந்துச்சான். இனி இஸ்ரவேல் ஜனங்க எப்படி தப்பிக்க முடியும், சமுத்திர கரையில தானே போய் நிக்கிறாங்க. அதனால இனி என்ன ஆயிடலாம், அந்த ஜனங்களை பிடிச்சிடலாம் சொல்லி பிரதானமான, அவன் தேசத்திலே உலக புகழ்பெற்ற ரதங்கள், இந்த உலகத்திலே பிரதானமான இந்த உலக புகழ்பெற்ற விமானம் எதுவும் வைத்திருந்தா அந்த நாட்டுக்கே பெருமை இருக்குல்ல. அது மாதிரி அந்த நாட்கள்ல பார்வோனுக்குரிய பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதானமான ரதம். உலக நாடுகளே கண்டு அஞ்சுகிற அளவுக்கு அந்த ரதத்துல நிறைய, அதாவது யுத்தத்துக்கான அனைத்து காரியங்களும் பொருத்தப்பட்டதா இருக்கும், நவீன விதங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கும். அதை வைத்து போராட வருகிறார் அப்படின்னா எதிராளிகளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதான் அதோடைய அர்த்தம். அப்படி ஒரு ரதம், அப்படி ஒரு பிரதானமான ரதம். அவர் மட்டும் 600 ரதம் வச்சிருக்காங்க. அந்த ரதத்தோட வந்தாச்சு. இனி இஸ்ரவேலை எப்படி மீட்க முடியும், கடற்கரையில் தானே நிக்கிறாங்க, அழகா அவங்கள வீழ்த்தி விடலாம், கொன்று விடலாம் என்று வருகிறான் பிரதானமான ரதங்களோடு. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன ஆயிட்டாங்க, மோசைக்கு நேரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா, நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து இப்படி வந்தோம்,
எங்களை சும்மா இருங்கன்னு சொன்னமே, ஆனா இப்படி கூட்டு வந்து கடற்கரையில வந்து நிறுத்திட்டீங்களே, பின்னாடி பார்வோனும் துரத்துறானே, நாங்க என்ன செய்ய போறோம்? ஜனங்களும் அப்படிதான் சொல்லுகிறாங்க. 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து ஒரே மனுஷனை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்லிதானே நாங்க வந்தோம், இவ்வளவு தூரம் வந்தோம்ல, இப்ப இந்த பக்கம் கடற்கரை, அந்த பக்கம் பார்வோன் சேனை துரத்துது, அதுவும் பிரதானமான ரதத்தோட வர்றாரு. அந்த ரதத்துல இருந்து அம்புகள் எங்கிட்டு பாயும் தெரியாது, அந்த ரதத்துல இருந்து அக்கினி எங்கிட்ட எழும்பும் தெரியாது, எவ்வளவு பெரிய அக்கினி வரும் தெரியாது, அந்த அக்கினி ஒரு கூட்டத்தை அழிச்சிருமான்னு தெரியாது. எகிப்துல பிரேத கூலி இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க, இப்படியே சமுத்திரத்துல போட்டு பிதைச்சிடலான்னு, இல்ல இந்த வனாந்திர கடற்கரை மணல போட்டு பிதைச்சலான்னு எங்களை கூட்டு வந்தீங்களான்னு இவங்களும் வார்த்தைகளை பேசி விட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மோசைக்கு மட்டும் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கிறது. தேவன் அழைத்து வந்தா, பொய் உரைக்கவே இல்லை, உண்மையத்தான் சொன்னாரு, நீங்க கடற்கரைக்கு போங்கன்னு. இந்த பக்கம் பார்வோனும் கடற்கரைக்கு தானே போயிருக்காங்க, இனிமே அவங்கள ஈஸியா வீழ்த்தி விடலாம்னு அவனும் வருகிறான். ரெண்டும் சரிதான். இந்த ஜனங்கள்ல ஒரு ஜனமாவதும் அவ்வளவு அற்புதங்களை பார்த்தாங்களே, நம்புனாங்களா? எகிப்தியர்களை மட்டும் கர்த்தர் 10 வாதைகளால வாதித்தாராம், எழுதப்பட்டிருக்கு. இவங்க கிளம்பி வரும்போது என்ன நடந்துச்சு? எகிப்தின் தலைச்சேன்களெல்லாம் முறியடித்தானோ. ஆடு மாடு மனுஷங்கள முதல்ல பிறந்தவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் முறியடிச்சிருக்காரு. எகிப்தியர்கள் வந்து எப்படியாவது கிளம்பி போயிருங்கயா, நீங்க இனிமே எங்க தேசத்துல இருக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு பொன்னும் பொருளும் கூட கொடுத்து போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம். இவ்வளவு அற்புதம், ஒரு அடிமைத்தனத்துல இருந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இதுல ஒரு அற்புதத்தையாவது என்ன ஆகல, இந்த ஜனங்க பேசவே இல்லை. ஏன்னா கடல்ல பார்த்தோன்னே அப்படியே பயந்துட்டாங்க. இங்கிட்டு பார்வோனுடைய பிரதான ரதங்களை பார்த்த உடனே சோர்ந்துட்டாங்க. கர்த்தரை நம்பி வருகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் இயேசு உதவியா இருந்து உங்களை நடத்தி கொண்டு வந்திருப்பார். அந்த இயேசுவின் மீது கொண்ட தாகத்தின் மித்தமாய், இயேசுவின் மீது கொண்ட அன்பின் மித்தமாய் நீங்கள் இனி எனக்கு இந்த இயேசு போதும் என்று நீங்களும் வந்திருப்பீர்கள். நாட்கள் ஆக ஆக நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இயேசு உங்களுக்கு செய்திருப்பார். சுகவீனத்திலிருந்து சுகம் தந்திருப்பார், பலவீனத்திலிருந்து பலன் தந்திருப்பார். முடியாத, நடக்காத, மாறாத எத்தனையோ காரியங்களை முடித்து நடத்தி மாற்றி வைத்திருப்பார். எல்லாமே செய்து வந்தாலும் திடீரென்று வருகிற பாதையில இப்படி ஒரு சோதனை வரும். சோதனை வரும். இந்த நேரத்துல விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுடைய மனதின் ஆழத்திலிருந்து எதை பேசிக் கொள்கிறீங்க, அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். என்ன பேசிக்கிறீங்கிற. இவங்க பேசுறாங்க, எகிப்துல பிரேத குழியிலன்னா இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு. ஒரு ஆள், அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆளாவதும் எங்களை இவ்வளவு அற்புதம் செஞ்சு நடத்தி வந்தாரு, ஆனா என்னன்னு தெரியல இப்படி ஒரு சூழ்நிலையா இருக்குன்னு பேசிக்க வேண்டியானே, யாருமே பேசல. அதான் ஜனங்கள் பேசுகிறது இங்க எழுதப்பட்டிருக்கு, பேசுனதாவே எழுதப்பட்டிருக்குது. உங்க வாழ்க்கையில அநேக சோதனைகள் இருந்து சூழ்ச்சிகள் இருந்து கர்த்தர் எவ்வளவோ விடுவிச்சு கூட்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் இப்ப இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து எப்படிதான் மீட்கப்பட போறோம்? நம்ம இவ்வளவு நாள் கர்த்தரை நம்பி நமக்கு என்ன கிடைச்சிச்சு? நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? இப்படி படபடன்னு வார்த்தையை விட்டுறது, கடன்னு இருதயத்தில் டைப் அடிச்சு. கர்த்தர் அதை கவனித்துதான் கேட்கிறார். இங்க இஸ்ரவேல் ஜனம் பேசினதையும் கேட்டிருக்கிறாரு. தேவன் இஸ்ரவேலுக்கு என்ன சொன்னாரோ அதையும் அவர் ஞாபகம் வச்சிருந்தாரு. மோசேயும் என்ன பண்ணுகிறார் என்பதை பார்த்தார். ஆனால் மோசே தேவனிடத்துல கேட்கல. கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன்றை சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள், இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஏன்னா ஆண்டவர் இதுவரைக்கும் ஒரு அற்புதத்தை செஞ்சதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப இந்த சமுத்திர கரையில கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா ஆண்டவர் ஏதோ திட்டம் வச்சிருக்காருங்கிற எண்ணம் அந்த மோசைக்கு இருந்ததுங்க. இன்னைக்கு சபை ஊழியருக்கு கட்டாயமாக அந்த விசுவாசம் உண்டு, அதுல எந்த மாற்றம் இல்ல. இவ்வளவு தூரம் உங்களை நடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் உங்களை நடத்துவாருங்கிற வைராக்கியம் விசுவாசம் ஊழியக்காரனுக்கு உண்டு. ஆனால் வீட்டுல இருந்து வருகிற உங்க குடும்பத்துல இருந்து வரீங்கல்ல, அந்த குடும்பத்துல ஒருவருக்காவது அந்த விசுவாசம் வேண்டாமா? ஒருவருக்கும் அந்த விசுவாசம் இல்லாதபடிக்கு ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசி புண்ணியம் என்ன?
வாய்க்கு வந்ததை பேசுறதுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் நினைச்சு பார்க்கலாம்ல. நினைச்சு பார்த்தாலே நல்லது தானே. ரோமர்ல எழுதப்பட்டிருக்கு, தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள் என்று. தேவையற்ற சிந்தனையை பண்ணி தேவையற்ற பேச்ச பேசி, ஆமா அவருக்கு வேலை இல்லை, ஊழியக்காரர் எப்பனாலும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும்னு சொல்ல, நமக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது? அப்ப நடக்கவே இல்லையா? உங்க பிள்ளை உங்ககிட்ட இப்போ ஒரு பொருள் அவசரமா தேவைன்னு கேட்கிறாங்க. பிள்ளை கேட்குது. கேட்டுட்டு, இருப்பா உனக்கு கொஞ்ச நாள் இரு, நான் வாங்கி தரேன். இது இன்னும் எத்தனை நாள் இருக்கு டைம் கேட்குறீங்க. 10 நாள் டைம் இருக்கு, இரு நான் உனக்கு 2-3 நாளைக்குள்ள முடிச்சு தரேன். இல்லை எனக்கு இப்பவுமே இந்த பொருள் வேணும், கொஞ்சம் பொறுமையாரியா நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு நீங்க மறுபடியும் சொல்றீங்க. மறுபடியும் அந்த பிள்ளை அடம்பிடிச்சு, இது வரைக்கும் நீங்க எனக்கு என்ன வாங்கி தந்தீங்கன்னு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு மட்டும் ஒரு இருதயம், எவ்வளவு நன்மையை செஞ்சேன், எவ்வளவு பண்ணிருக்கேன், இவனுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு, நான் மெல்ல இதை செஞ்சு முடிக்கலான் இருக்கிறேன், இவன் இன்னும் எவ்வளவு அவசரப்படுறான் நீங்க பேசுவீங்க. படைச்ச தெய்வத்துக்கிட்ட நீங்களும் சில நேரங்கள் அப்படிதாங்க பேசுகிறீங்க. பட கடன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, அவரால் என்ன செய்ய முடியும், இதுவரைக்கும் என்ன செஞ்சாருன்னு. ஆனா ஒரு பக்தன் பாடுகிறான், இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். அப்படி பாடுகிறவங்களும் இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை அழகா வாங்கிட்டு போயிடலாம் எந்த நெருக்கடி வேலையிலையும். இந்த மோசையை போல நீங்கள் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய சொந்தங்களையும் நடத்துகிற மோசைக்கள்ங்க. அது ஆணோ பெண்ணோ இல்லையா, உங்கள் குடும்பங்களையும் சொந்தங்களையும் கர்த்தருக்குள்ள நடத்துகிற மோசைக்கள். அவர்களை அந்த பரலோக ராஜ்யத்தை கூட்டி சேர்க்கிற அனைத்து வித பலனும், அதாவது ஊழியக்காரன் வழியா சபை வழியா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அவர்களை கட்டாயமா கர்த்தருக்குள்ள நடத்த முடியும். ஆனா நீங்களே சோர்ந்து போய் வீண் வார்த்தைகள் அளப்பதனாலதான் எதுவுமே நடக்க மாட்டேது. எந்த சூழ்நிலையும் சபையை நோக்கி வருகிறீங்க, சபையில ஊழியக்காரர் ஏற்ற வார்த்தையை கொடுத்து உங்களை நடத்திட்டாரு, ஏன்னா தேவனத்துல இருந்து வாங்கி தந்துதாரு. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு குடும்பங்கள் பாதிக்கப்படும் போது ஒரு வார்த்தையாவது கேட்போங்கிற எண்ணம் இருக்குதா? ஊழியக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்போம் எண்ணமே இருக்காதுங்க. எத்தனை அதிகாரம் எழுதி கொடுக்கட்டும், ஆமா பழைய ஏற்பாடு உங்களுக்கு தான், புதிய ஏற்பாடு உங்களுக்கு தான். புதிய ஏற்பாட்டுல நிருபங்களை வச்சிருக்கிறாரு, எல்லாம் வச்சிருக்கிறாரு. இத்தனை வச்சிருந்தோம் இதுல ஒன்னையாவதும் பார்த்து நம்ம விசுவாசிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் வச்சுட்டு உங்க சிந்தனை தான் சிந்திச்சு சிந்தனையிலேயே வீணராகிறீங்க. ஆனா ஆண்டவர் அந்த நாளையும் நடத்திட்டு போயிருக்காரு. இந்த வருஷம் பிறந்து எத்தனை காரியத்துல இக்கட்டுல இன்னல்ல இருப்பேன்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப 8வது மாசத்துக்குள்ள வந்துட்டோம். 8வது மாசத்துல 20 நாள் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, கடந்தாச்சு. கர்த்தர் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிறாரு. தேவனை விசுவாசிக்கிற மனுஷங்க தான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க தவிர வாயில இருதயத்துல பூராமே ஆகாததை வச்சிருக்காங்க. அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனம் சமுத்திர கரையில வந்து நிக்கிறது புது அனுபவம். ஆனாலுமே இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது படிக்கிற எல்லாத்துக்கும், ஐயா இவ்வளவு அற்புதம் இயேசு செஞ்சார்ல, ஆண்டவர் செஞ்சிக்கார்ல, எதையா ஒண்ணு அவங்க கேட்டிருக்க கூடாதா? யாரா ஒருத்தர் மோசட்ட இவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, அப்ப ஆண்டவர் என்ன செய்யறான்னு கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? பைபிள்ல கொடுக்கப்படவே இல்லை. பைபிள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் குறையே சொல்லல. ஆனா படிக்கிற எல்லாத்துக்குள்ளயும் இது ஓடுங்கள. நீங்கெல்லாம் பயங்கரமான இஸ்ரவேலர்கள்னு ஆண்டவர் நோக்கி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீங்க. இங்க இருக்கிற வாலிபர்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு விசுவாசத்துல இருக்கிறவங்க என்ன, நீங்களா உங்க காரியத்தை தேட மாட்டீங்க, நீங்களா உங்களுக்கானதை அடைய மாட்டீங்கன்னு அவ்வளவு விசுவாசத்துல இருக்கீங்க. மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு பிறகு கஷ்டப்பட்டுக்கிட்டு மறுபடியும் இஷ்டத்தை தானே நிறைவேற்ற போறீங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்ற யார் இருக்கா? அதான் எப்பொழுது கற்றாலும் ஒன்றுமே தேராத அளவுக்கு மீண்டும் மீண்டும் விழுந்து, எப்பொழுதுதான் குளிப்பாட்டி வச்சாலும் சேற்றில் விழுந்த பன்றியை போல திரும்ப திரும்ப சேற்றையே விரும்பி திரும்ப திரும்ப வசனத்தை விரும்ப முடியுதாங்க உங்க இருதயத்துல? திரும்ப திரும்ப கர்த்தர் இவ்வளவு அற்புதம் செஞ்சவர் இனிமேலும் செய்வார்னு விசுவாசிக்க முடியுதாங்க? இதெல்லாம் வரமாட்டுக்குல. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை காண மாட்டீங்களோன்னு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை பிறக்காது. ஆமா வசனம் அப்படின்னு. இப்ப ஆனா பிறக்கும். ஒவ்வொரு வட்டமும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும், நம்பணும். இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கான நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு எடுக்கணும், எவ்வளவு ஜெபம் பண்ணணும்.
கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா வீட்டுல ஒருத்தராக போய் முழங்கால் போடணும். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்துக்கிறீர், இது வரைக்கும் எங்களை நடத்தி வந்து அது போல இனிமேலும் வருகிற சோதனை வேதனையிலிருந்து எங்களை விடுவிப்பீர், அதை நாங்கள் காணாதபடி நடத்துவீர் என்று முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். சபைக்கு வந்து உட்கார்ந்து பரிசுத்தமா வாழ்ற மாதிரி நடிச்சு புண்ணியம் இல்ல. வீட்டுக்குள்ள இந்த பரிசுத்தத்தை கொஞ்சம் காத்திருந்தா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு ஏன் வரலன்னா, இங்க இருக்கிறத கொண்டு போய் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் முழங்கால் போட முடியாதா? வாலிப பிள்ளைங்க எல்லாரும் தானே கேட்கறீங்க. அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒரு முழங்கால போட்டா என்னவா? அதான் சொல்கிறேன், அது என்னைக்காவது பழகினா செட் ஆகாதுங்க. தேவ பிள்ளைக்கு எப்பொழுதுமே அந்த எண்ணம் இருக்கணும். வெளியில போகும்போதும் ஆண்டவர்ட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தான் போகணும். உள்ள வரும்போதும் ஆண்டவர்ட்ட முழங்கால் போடணும், ஜெபிக்கணும். என்னை காத்து சுகமாய் கொண்டு வந்தீங்க, நமக்கு சோத்திரம் சொல்லணும். சின்ன சின்ன ஜெபம் எதுக்குன்னு நினைச்சீங்க? ஆசீர்வாதத்துக்கான பெரிய இடம். சபையில வந்து ஜெபம் பண்ணிட்டு போறது நல்லதுதான். ஆனா அந்த சபையில ஜெபிச்சதுக்கான ஆசீர்வாதம் உங்க கூடவே வருமா? அத வீட்டுல போய் முழங்கால் போட்டாச்சுன்னா கிடைச்சிருமா? நீங்க பிள்ளைங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. படிச்சிட்டியா? எல்லாம் ஸ்கூல்லே படிச்சு முடிச்சிட்டேன், எல்லாம் அங்கேயே படிச்சிட்டேன். அதே மாதிரிதான் ஜெபம் பண்ணியாச்சு, எல்லாம் சர்ச்சிலே முடிச்சிட்டேன். சர்ச்சில் முடிச்சிட்டோன்னு வரக்கூடாதுங்க. சர்ச்சில் ஆரம்பிச்சது கட்டேசி வரைக்கும் தொடங்கணும். நற்கிரியைகளின் எந்த ஆரம்பமும் சபையில தான் தொடங்குது. ஒரு மனுஷனுக்கு சபைக்குள்ள வருகிறவங்க எப்படிப்பட்டவங்க வருவாங்க, ஆனா சபையை விட்டு போகும்போது அவர்கள் நற்கிரியை நிறைஞ்சவங்களா தான் போக முடியும். அந்த நற்கிரியை அவர்கள் வெளில வச்சு காட்டினாதான் அவர்கள் சபைக்கு வந்ததுக்கான அடையாளம். சபையை முடிச்ச உடனே அடுத்து செய்ய வேண்டியதான் செய்வேன் இருக்குது. அது எப்படி? இருக்கவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். கேட்டார்கள், இப்படி பேசினார்கள். ஆனால் ஒரே ஒரு மோசே, இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன பிறகுதான் தேவனையே நோக்கி பார்க்கிறார். தேவனத்துல இருந்து சாதாரணமா ஒரு சத்தம். அதான் நமக்கு தான் பெரிய போராட்டமா இருக்கும். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஏன்? வேதாகமத்தை பார்த்துக்கோங்க. ஆதி ஆகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்த கர்த்தர், இனி வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேசத்துல என்ன வரும், உலகத்துல என்ன சம்பவிக்கும் எழுதி கொடுத்திருக்கிற கர்த்தர். எந்த இக்கட்டிலையும் வேதாகமம் வாசிங்க, அன்னைக்கு நீங்க தப்பித்துக்குள்ள ஒரு வழி வந்துடும். கட்டாயமா கர்த்தர் அன்னைக்கு இருக்கிற அந்த சோதனை உங்களை விடுவிப்பார். எந்த இக்கட்டிலையும் கூட்டம் அட்டன் பண்ணிடுங்க, விடுவிப்பார். காட்சியாக இருந்த வாழ்க்கை சாட்சியாக மாறும். என்ன சர்ச்சு போறாங்க, என்னத்தை இவங்க இப்படியே தானே இருக்காங்கன்னு ஒரு காட்சி பொருளா இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை சபையில சாட்சியா நிறுத்தி 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 அழகான சாட்சியா உலகத்துக்கு நிறுத்திடுவார். நான் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாட்சிகள் தான் இன்னைக்கு அந்த சாட்சிகள் பெருகி 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 சாட்சியாவே வாழ்க்கை மாறிடுச்சு. அதான் சாட்சி சொல்ல வெக்கப்படக்கூடாது, சாட்சி சொல்லதுக்காக வரமாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. கடைசியா அவங்க ஆயுசு முழுக்க சாட்சியா தான் சொல்லணும், வேற வழியே கிடையாது. அதான் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அப்படியே செத்து போயிருவோம்ட்டாங்க இங்க இஸ்ரவேலர். ஆனா நடத்தி கொண்டு வந்த ஒரே ஒரு மோசே சொல்கிறார், இன்றைக்கு இந்த எகிப்தியன் முடிஞ்சான், இனி என்றைக்கு இதை நீங்க காண மாட்டீங்க சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி நேரத்துல ஆண்டவர் இடைப்படுகிறார் மோசையோட. சாதாரணமாக ஒண்ணு சொல்கிறார் பாருங்க, 15-16. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கள் நீ சொல்லு முதலாவது. இரண்டாவது என்ன? 16ஆம் வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? சமுத்திர கரையில வந்து நில்லு சொன்னது நான் தாயா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என் நாமம் எல்சடாய். உன்னை சமுத்திர கரையில வந்து நில்லுன்னு சொன்னது நான் தான். சமுத்திரத்துல மூழ்கடிப்பதுக்கல்ல, சமுத்திரத்தை பிளந்து நீ நடக்கணும் என்பதற்காக. இத்தனை போராட்டங்களையும் கடந்து வருகிறேனே என்று சொல்லுகிறீங்க. சரிதான், இத்தனை போராட்டங்களையும் ஏன் கடந்து வர பண்ணுகிறா? இனி எந்த போராட்டமும் உங்ககிட்ட மோத பயப்படணும். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிற பயமும் அச்சமும் உங்களை பகைக்கிறவங்களுக்கு வரணும்.
கர்த்தர் அதை நிச்சயமாக செய்கிறவர். அதுக்குத்தான் போராடி பார்க்குது. அதுக்கடுத்து என்ன ஆயிரும்? ஓரமா போய் உக்காந்துரும். போதும்பா, போராடி போராடி நம்ம ஒண்ணுமில்லாம போயிட்டோம். ஆண்டவர் எவ்வளவு அசால்ட்டா சொல்லுகிறாரு. ஜனங்களை புறப்பட்டு போக சொல்லுப்பா. கரையில வந்து நிக்க, கரை பக்கத்துல போக சொல்லு. அதுக்குள்ள உன் கோலை ஓங்கு, சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, கடலை பிளந்து விடு. இந்த போராட்டத்துக்கு நேரா இயேசுவின் நாமத்தினால் இது முடியட்டும் சொல்லு. அதோட அது முடிஞ்சே, ஒண்ணுமில்லாம போயிடும். அத உங்க கண்கள் தான் காணும் இருக்காரு. அங்க எகிப்தியர் செத்து கிடக்கதை இஸ்ரவேலர்கள் கண்டார்களாம். எழுதப்பட்டே இருக்குங்க. உங்களுக்கு வர்ற சோதனை, வேதனை, கடன் பாரம், கண்ணீர், கவலை, பாவத்தின் பிடிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போகட்டும்னு வேண்டி பாருங்க, அது உங்களை விட்டு போய். அப்போ கோலை ஓங்குனாரே, இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண? கோல் எங்க? வாக்கு தத்தம் எங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், வருட வாக்கு தத்தம், மாச வாக்கு தத்தம், பிறந்த நாள் வாக்கு தத்தம், திருமண நாள் வாக்கு தத்தம், எங்க அந்த வாக்கு தத்தத்தை எடுங்க. எடுத்து அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதன்படி நடந்தீங்களா நடக்கலையாங்கிறத விடுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த மாதிரி வாக்கு தத்தம் கொடுத்திருக்கீங்க, என் குடும்பத்துக்கு கொடுத்திருக்கீங்க, எனக்கு பிறந்த நாள் கொடுத்தீங்க, இந்த வருஷத்துல கொடுத்திருக்கீங்க, எங்க சபைக்கு கொடுத்தீங்க, இந்த வாக்கு தத்தத்தின்படி என்ன நடத்துங்கப்பா. நான் இதன்படி நடக்கிறேன்னா நடக்கலையான்னு எனக்கு தெரியல, ஆனா நம்முடைய வாக்கு தத்தம் என் வாழ்க்கையை ஜெயிக்க பண்ணட்டும் வேண்டி பாருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அந்த கோலாகிய வாக்கு தத்தத்தை கையில் எடுக்கணும். கர்த்தரை நோக்கி எடுத்து என்னாகணும்? வைத்து, இந்த மாதிரி எனக்கு வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறீர், நான் இதன்படி நடந்தனான்னு எனக்கு தெரியல, எனக்கு கிருபையாய் மன்னியும், ஆனால் உங்களுடைய வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி தாரும் என்று கேட்டு பாருங்க. அற்புதம் கட்டாயமாக செய்வா. நீங்கள் இன்றைக்கு கண்ட இந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதுவரைக்கும் வந்த சோதனை, வேதனை, கண்ணீரின் பாதை, கஷ்டத்தின் பாதை இனி ஒருபோதும் உங்க வாழ்க்கையில வராதபடி கர்த்தர் இன்றைய நாளிலே ஒரு அற்புதம் செய்வா. கோலாகிய வாக்கு தத்தத்தை எடுங்கள், அதை வைத்து தேவனை நோக்கி வேண்டுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற கடல் போன்ற சோதனையும் மலை போன்ற சோதனையும் எல்லாம் பிளந்து வழிவிடும். ஆண்டவர் எல்லாவற்றையும் கடக்க பண்ணி உங்களை இந்த ஆண்டிலும் ஜெயித்தவர்களாய் நிறுத்துவார். அவர் வருட வாக்குத்தத்தமாக நம்ம சபைக்கு சொன்னது போல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிச்சயமாக அந்த இளைப்பாறுதல்களை கொண்டு வருவார். நீங்கள் இன்றைக்கு காண்கிற இந்த துன்பங்கள், தொல்லைகள், தோல்விகள் எல்லாம் இனி என்றைக்கும் நீங்கள் காணாதபடி கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே வாக்கு தத்தத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள், நம்புங்கள், வேண்டுங்கள். அதன்படி நடக்க முடியாத சூழ்நிலைகளை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்ளவும் செய்யும். வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீரேன்னு மட்டும் கேட்கக்கூடாது. இந்த வாக்கு தத்தத்தை அர்த்தம் எனக்கு தெரியல, நான் இதன்படி வாழ மறந்திருப்பேன், எனக்கு கிருபையாய் மன்னிங்க, ஆனாலும் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு உதவி செய்யுங்க. அதுதாங்க கேட்கிறது. ஆமா, கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தை கட்டாயம் செய்வார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ந்துருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க நடந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.